பொருள் மறுகள் ஏன் அது டவுட்? ஏழு. அதே மாதிரி கிழமை ஆகிய உரிமை பொருளில் வருவது ஆல், ஆன், ஒடு, ஓடு, உடன் என்பவை எதன் உறுப்புகள்? மூன்றாம் வேற்றுமையின் உறுப்புகள். இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும் ஆகிய சொல்லுறுப்புகளை கொண்ட வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. வெளி வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை முதல் வேற்றுமை. ஓகேவா? அப்ப வேற்றுமை குறித்த டேபிள் அதை நம்ம படிக்கிறதுல இது எல்லாமே முக்கியம். இது எழுதுங்களா? எழுதலையா? சரி, இப்ப டவுட்ட நேரம் திருப்பிக்கலாம். நேரம் திருப்பிட்டு ஒண்ணு ஆப் என்ன இருக்கு? வேற்றுமை. நல்லா கவனிங்க. ரெண்டு சொல்லுக்கு இடையில ஏதாவது ஒரு வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருந்தால் அது வேற்றுமை தொகை. ரெண்டு சொல்லுக்கு ஐ மறைஞ்சிருந்தா இரண்டாம் வேற்றுமை தொகை. ரெண்டு சொல்லுக்கு ஆள் மறைஞ்சிருந்தா மூன்றாம் வேற்றுமை தொகை. ரெண்டு சொல்லுக்கு கூ மறைஞ்சிருந்தா நான்காம் வேற்றுமை தொகை. அது மறைஞ்சிருந்தா ஆறாம் வேற்றுமை. நீ கேட்கலாம், அதற்கு சார் உள்ள மறைஞ்சிருக்கு நமக்கு தெரியும். அப்படின்னா கொடுக்கப்பட்ட சொல்லை விரித்து சொல்லி பார்க்கும்போது நம்மளே சொல்லிதான் பார்க்கணும், எழுதி பார்க்கணும். சொல்லி பார்க்கும்போது உள்ள எந்த உறுப்பு மறைஞ்சிருக்கோ அது வெளிப்படையா வரும். அதை வச்சு நம்ம ஆன்சர் என்ன பண்ணிடலாம், போட்டு. ஓகேவா? எழுதுங்க பாப்போம். இரு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு வேற்றுமை உருவு மறைத்து நின்று பொருள் தருவது வேற்றுமை தொகை எனப்படும். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகள் மறைத்து பொருள் தருவது வேற்றுமை தொகை எனப்படும். கீழே எடுத்துக்காட்டு போட்டு ஃபர்ஸ்ட் ஒண்ணு கவனிங்க. நிலங்கடம் தான். நான் ஏன் மேல பிராக்கெட் போட்டு ஐ போட்டிருக்கேன்னா அது உள்ள மறைஞ்சிருக்கு. அப்ப நம்ம செக் பண்ணி எழுதிக்கிறது. நிலங்கடந்தான், நிலத்தை கடந்தான். அப்ப உள்ள என்ன மறைஞ்சிருக்கு? ஐ. ஐ என்பது எத்தனை வேற்றுமை? ஆன்சர் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. இதே மாதிரி மத்த சொல்லுக்கு கண்டுபிடிங்க. என்ன உறுப்பு மறைஞ்சிருக்கு? என்ன வரணும்? பாலை பருகினான். அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை. கை தொழுதான், கை தொழுதான், கையால் தொழுதான். கையால் தொழுதான். ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை தொகை. எருத்து கோடு ஒண்ணு இல்ல. எருத்துன்னா எருது, எருது எருமமா. எருத்துன்னா எருது, கோடுன்னா கொம்பு. அந்த எருமையோட கொம்பு அதோட கொம்பு அது அவருக்கு பிரிஞ்சே போகாது. ஆறு என்ன உறுப்பு? கோடு. எதிர்த்து அது கோடு, எதிர்த்து அது கோடு. ஆறாம் வேற்றுமை தொகை. எதிர்த்து அது, எதிர்த்து அதுனா எருமையோட. ஆறாம் வேற்றுமை தொகை. தலை வணங்கினான், தலையால் வணங்கினான். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப எத்தனை? மூன்றாம் வேற்றுமை தொகை. பிடிபசி. பிடினா என்னது? என்ன யானை? பிடி பசி. பிடி அது பசி. பிடி பசினா பிடி அது பசி, அதோட பசி, அது அதுக்கு உரிமையானது. அப்ப ஆறாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை தொகை. குன்றேறி. குன்றின் கண் ஏறி அல்லது குன்றின் மேல் ஏறி. கண் போட்டாலே ஏழுதான், மேல் போட்டாலே ஏழுதான். அப்ப ஏழாம் வேற்றுமை தொகை. எங்க அடுத்த ரெண்டு கொஞ்சம் கவனமா பாருங்க. அது அவனுக்கே சொந்தமான சட்டை.
அது முருகன் சட்டை, முருகனுக்கு சட்டை. முருகன் நீங்க சொல்ற மாதிரி முருகனுடைய சட்டை ஆறுதான். ஏன்னா உடைய என்பது ஆறாம் வேற்றுமை சொல்லுவது தானே. அப்ப ரெண்டு கரெக்ட், ஆறாம் வேற்றுமை தொகை. அடுத்து வள்ளி மகள், வள்ளி மகளா, வள்ளி யாரு? அம்மா. மகள் யாரு? அவளுக்கு பொண்ணு. ரெண்டு பேரும் அப்ப என்னது? வள்ளிக்கு மகள், நான்காம் வேற்றுமை தொகை. நாங்க அப்ப சொன்னல குழப்பம் வருதுன்னா டக்குன்னு உருவ பார்த்துடணும், பொருள் பார்த்துடணும், அதை வச்சு ஆன்சர் போட்டு. அப்ப ரெண்டு சொல்லுக்கு இடையில உருவு மறைஞ்சிருந்தா, வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்தா அது வேற்றுமை தொகை. ஓகேவா? கொஞ்சம் சீக்கிரம் எழுதணும், பார்த்து எழுத போயிடும். இந்த உருவம் உங்களுக்கு வேணும்னா இங்க பிராக்கெட்ல என்ன பண்ணுங்கடா, முருகன் மீன்ஸ் அது, வள்ளி கு போட்டு அந்த எண்ணெய் இலக்கண குறிப்பு பக்கத்துல எழுதணும். நீங்க ஃபுல்லா ஃப்ரீ டைம் எழுதி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த கம்மா கம்மாவா போட வேண்டாம். மூன்றாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை தொகை ஃபுல்லா எழுதணும். புரியுதா? இதே மாதிரி நீங்க அழகா பரவாயில்ல. நான் என்ன வேலை அதை செய்யணும், நீங்க அப்படியே நான் என்னென்ன அப்படியே நான் எழுத இது பண்ணிட்டு போட்டா நீங்க அதே மாதிரி போடுறீங்க. அடுத்த படமா ஒன்னு ஆவண்ணா. இது ஒன்னு ஆ வேற்றுமை தொகை பார்த்தோமா. இப்ப ஒன்னு ஆ சப்டிவிஷன், வேற்றுமை விதி. நான் காலையில சொன்னேன், தொகை என்றால் மறைந்து வருதல், அப்ப விதி என்றால் வெளிப்படையாக வருதல். எழுதிக்கோங்க. ஒன்னு ஆவண்ணா வேற்றுமை விதி. இரு சொற்களுக்கு இடையில், இரு சொற்களுக்கு இடையில் இரு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் ஓர் வேற்றுமை உருவு, ஏதேனும் ஒரு வேற்றுமை உருவு ஓர் உயிர்களுக்கு தான் வரும். ஏதேனும் ஒரு வேற்றுமை உருவு வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. கீழே எடுத்துக்காட்டு. பொன்னால் செய்த பானை. அங்க என்ன இருக்கு? அதை அன்லைன் பண்ணிட்டு பக்கத்துல மூன்றாம் வேற்றுமை விதி. கரெக்டா? வெளிப்படையா அந்த விதிதான் மறைஞ்சிருந்தா தொகை. ரெண்டு தமிழை கற்றார். தமிழை கற்றார் என்ன இருக்கு? ஐ. அப்ப என்ன பண்ணணும்? இரண்டாம் வேற்றுமை விதி. ஐ அன்லைன் பண்ணிட்டு இரண்டாம் வேற்றுமை விதி. மூணு மனத்துக்கண் மாசிலன் ஆதல். கண். அப்ப என்னது? ஏழாம் வேற்றுமை விதி. மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மாசிலன் ஆதல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல்னா ஏழாம் வேற்றுமை விதி. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் என்ன வருது? மனமது அது. நீங்க மனமது செம்மையானால் இருக்குல்ல, அந்த மனமதுன்னு கூட போடும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? மனசு சுத்தமா இருந்தா போதும், மந்திரங்கள் தேவை கிடையாது. சித்தர் பாடல்கள்ல அவர் அகத்தியர் பாடிய
என்ன இருக்கு? அது ஆறாம் வேற்றுமை விதி. நெல்லுக்கு பொறி. நெல்லுக்கு பொறி என்ன வருது? கூ. அப்ப கூ வந்தா நான்காம் வேற்றுமை விதி. நெல்லுக்கு பொறி. ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. ரெண்டு சொல்லுக்கு இடையில வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்தா வேற்றுமை தொகை. ரெண்டு சொல்லுக்கு இடையில வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாதுன்னா மறைஞ்சிருந்தா தொகை, வெளிப்படையா வந்தா விதி. விதி அர்த்தம் புரியுதா? விதி விதி. நீ என்ன உடைய விதியா? விதியா விதியா? இலக்கணம் படிக்கிறது விதி, அப்படிதானே? இதுவும் ஒரு விதி. ஒன்னு ஈ. ஏன்னா உங்க புக்ல நிறைய இடத்துல இதான் வரும். உங்களுக்கு கஷ்டம்னு தெரியும், நீங்க சொல்லி பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸி. எழுதிக்கோங்க. ஒன்னு ஈ உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இன்னும் முடியலையா? பாருங்க இது. ஓகேவா? தொகைனா வரைஞ்சு வருது, விதினா வெளிப்படையா வருது. காலையில ஆரம்பிச்சது சொன்னதுல வேற்றுமை ஆரம்பிச்சது விதி விதி. வேற்றுமை தொகை வேற்றுமை விதி. இப்போ கேக்குதா தெளிவா? இப்ப இதே மாதிரி கேக்குதா? தொகைனா மறைஞ்சு வருது, தொகைனா வெளிப்படையா வருது. தொகைன்ற வார்த்தை நீங்க யூஸ் பண்றது இல்ல, அது முதல்ல தமிழ்ல விதி யூஸ் பண்றோம்னு சொன்னா அங்க எப்படி எழுதுங்க? அங்க உங்க சூப்பர். பாத்துங்க அது மாதிரி அப்படிதான் அங்க அஞ்சு எல்லாரும் அப்படியே எழுதியே எழுதி போடுங்க. விதின்னு எழுதல, அந்த மேடம் ரெண்டா தான் எழுதிருக்காங்க. கவனிங்க. ஒன்னு ஈ. இது என்ன தெரியுமா? உருவும் பயனும் உடன்தொக்க. இங்க பாருங்க, நான் ஏன் ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி தராம டைரக்டா சொல்றேன்னா ஷார்ட்கட் வச்சு புரிஞ்சுக்க கூடாது. அதுதான் நான் உன்னோட தெளிவா சொல்றேன். மத்த நார்மலா இப்படிதான் பார்க்கலாம்ன்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். ஒரு ரெண்டு சொல்லுக்கு இடையில ஒரு வேற்றுமை உறுப்பு மட்டும் மறைஞ்சிருக்கா கவனிங்க, அது தொகை. ரெண்டு சொல்லுக்கு இடையில வேற்றுமை உறுப்பு மட்டும் மறைஞ்சிருந்தா அது தொகை, வேற்றுமை தொகை. அப்ப நான் சொன்னேன் நிலம் கடந்தான் சொல்ல, நீங்களே மனசுல எழுதி சொல்லி பார்க்கணும். நிலத்தை கடந்தான் உள்ள என்ன மறைஞ்சிருந்துச்சு? ஐ. அப்ப ஆன்சர் என்ன போட்டா? இரண்டாம் வேற்றுமை தொகை. கரெக்டா? கரெக்டா? இப்ப ரெண்டு சொல்லுக்கு இடையில வேற்றுமை உறுப்பு மட்டும் இல்லாம அதனோட பயனும் மறைந்து நின்று பொருள் தந்தா. சரி கேட்பாங்க, சார் அதெல்லாம் பயனும் மறைந்து என்ன பயன்? அது எதுவாலும் இருக்கலாம். ரெண்டு சொல்லுக்கு இடையில வேற்றுமை உருவு மட்டும் மறைஞ்சிருக்கா அது தொகை. ரெண்டு சொல்லுக்கு இடையில வேற்றுமை உருவோட எக்ஸ்ட்ரா ஒரு சொல், அதான் அதோட பயன். அது என்ன சொல்லாவும் வரலாம். மறைஞ்சிருந்தா அது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அர்த்தம் புரியுதா? ஒன்னு ஈ உருவும் பயன் உடன்தொக்க தொகை போட்டீங்களா? எழுதிக்கோங்க. இரு சொற்களுக்கு இடை இரு சொற்களுக்கு இடையில் இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளுடன் சேர்ந்து இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளுடன் சேர்ந்து அதன் பயனும் மறைந்து நின்று பொருள் தருவது. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளுடன் சேர்ந்து அதன் பயனும் மறைந்து நின்று பொருள் தருவது. வேற்றுமை உருவுகளுடன் சேர்ந்து அதன் பயனும் மறைந்து நின்று பொருள் தருவது. உருவும்
பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். உருகும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். ஓகேவா? கீழே எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் சொல் தயிர் குடம். எங்க எனக்கு சொல்ல விரிச்சு எனக்கு சொன்னாதான் ஆன்சர் தெரியும். நீ வெறுமனே வார்த்தையை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா முடியாது. தயிர் குடம், தயிரை உடைய குடம். இப்ப என்ன உள்ள இருக்கு? ஐ. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்ன இருக்கு? உடைய. 40 நிலங்கடம் தான் சொன்னேன். பால் பருகினான்னு சொன்னோம். பாலை பருகினான். உள்ள என்ன மட்டும் மறைஞ்சிருச்சு? ஐ மட்டும். ஆனா இப்ப இந்த வார்த்தையில எக்ஸ்ட்ரா ஒரு சொல்லு மறைஞ்சிருக்கா? தயிர் குடம், தயிரை உடைய குடம். அப்ப தயிர் குடம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அர்த்தம் புரியுதா? தயிர் குடம். ஆனா நீங்க உடனே என்ன பண்ணக்கூடாது? தயிர் குடம் போட்டு பக்கத்துல தயிரை உடைய குடம் எழுதி அப்படி எழுதக்கூடாது. தயிர் குடத்துக்கு தான் எழுதணும். தயிர் குடம் என்ன எழுதலாம்? இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. தயிர் குடம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. போடாச்சா? படிங்களா? 2 கண்ணாடி கதவு. கண்ணாடியால் ஆன கதவு. அது கண்ணாடியால் செய்யப்பட்ட கதவு. அப்ப ஆன செய்யப்பட்ட என்பது பயன். ஆண் என்பது அவர் வேற்றுமை. கண்ணாடி கதவு மூன்றாம் வேற்றுமை தொகை. கண்ணாடியால் ஆன கதவு அது கண்ணாடியால் செய்யப்பட்ட கதவு. இல்லையா? எங்க இப்ப சொல்ற தமிழ் தொண்டு இவங்க எல்லாத்துக்கும் இடையில இக்கு வரும். தயிர் குடம் இக்கு, கண்ணாடி கதவு, தமிழ் தொண்டு இத்து வரும். எல்லாத்துக்கும் ஒற்று இருக்கணும். இல்லைன்னா எழுதிக்கங்க. தமிழ் தொண்டு நீங்க சொல்லி பாருங்க. தமிழுக்கு தமிழுக்கு செய்யும் தொண்டு அல்லது தமிழுக்கு செய்த தொண்டு இருக்கா? தமிழுக்கு செய்த தொண்டு அவன் நம்ம தமிழ் படிக்காம இருக்கு. அப்படியா? ஆமா. தமிழுக்கு செய்த தொண்டு என்னது? நம்ம தமிழ் புத்தகத்தை எடுக்காம இருக்கிறதா? தமிழை படிக்காம இருக்கிறதா? தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்ப நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. போடுவீங்களா? என்ன கூ எத்தனை வேற்றுமை? அப்ப கூ வேற்றுமை உருவு என்பது செய்தல் வருது. அப்ப நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை போட்டீங்களா இல்லையா? குகை புலி. குகையில் உள்ள புலியா? குகை என்னது? ஒரு குகை. அந்த குகை என்னது? ஒரு குகைன்றது இடம். இடத்தை குறித்தால் எத்தனை வேற்றுமை பயன்படுத்தணும்? இடப்பொருள் வரும் வேற்றுமை 7. கண். குகைக்கண் வாழும் புலி. குகைக்கண். அப்படி குகைக்கண் அல்லது குகையின் கண் வாழும் புலி. 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இல்லையா? போர்க்குகன். போர்க்குகன். குகன் யாரு? குகன் யாரு? 1000 அம்பிகளுக்கு 1000 அம்பிக்கு நாயகன். 1000 படகுகளுக்கு அவன் தலைவன். கங்கை கடையினுடைய படகு பரிசுத்துறை ஊர் சிரிங்கி பேரம். அந்த சிரிங்கி பேரம் என்ற நகரத்தினுடைய தலைவனாக இருந்தவன் யாரு? குகன். கம்பராமாயணம் கதை. ராமன் வந்திருக்கான். ராமன் வந்தான்னு கேள்விப்பட்ட உடனே குகன் என்ன கொண்டு போறான்? கையுறை பொருளாக என்ன கொண்டு போய் கொடுக்கிறான்? தேனும் மீனும். மீன் சாப்பிட்டீங்களா? இப்ப
சாப்பிடலையா? இன்னும் சாப்பிடலன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? நீங்க ராத்திரி சாப்பிட மாட்டீங்களா? சார் யார் அவங்க கீழ் பார்க்கலாமா? அவங்க ஏன் எனக்கு புரியல. சாப்பிடுறாங்கன்னா வேற ஏதோ ஒண்ணு மாதிரியா? டெய்லி நான்வெஜ்ஜா சாப்பிட்டு சரி தேடும் மீன் ஏன் கொடுத்தா ராமனுக்கு? இல்ல மேடம், அன்பின் வெளிப்பாடு ஓகே, அதுக்கு வேற ஏதாவது கொடுத்துருவா. தேடும் மீன் தெரியுமா? நெய்தல் நிலத்துல உயர்குடி மக்களின் உணவு என்ன தெரியுமா? சுட்ட மீனின் வெண்கதியை தேநீர் தொட்டு உண்பது மனம். எல்லா மீனும் இல்ல, சில மீன் நம்ம கடலில் மீன் வாங்கி தொட்டு திட்டக்கூடாது. அது நெய்தல் நிலத்துல வாழ்ற சில வகையான மீன்கள். அந்த மீனை சுடணும், சுட்டு அந்த மீனுடைய வெண்கதியை தேநீர் தொட்டு உண்பது வழக்கம். ஆனா ராமன் அதை ஏற்றுக்கொண்டானா? ராமனை கொண்டு போய் கொடுத்தா ராமன் சாப்பிடுவானா? ராமன் பிராமணர்னு சொல்லிக்கிறான், புரிதலையா? அவர் பிஜேபி ராமன், RSS ராமன் சாப்பிட மாட்டாரு. அதனால என்னது, அவன் வேணான்னு சொல்லல, ராமன் வேணான்னு சொல்லல, உன் அன்பு காரணமாக இதை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான். அப்ப தனக்கு தகாத ஒரு பொருளை மற்றவர் தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது ஒரு தலைமை பண்பினுடைய மாண்பு, புரிதலையா? இடம் ஒன்று நமக்கு பிடிக்காது, அண்ணன் சாப்பிட்டு இருப்பாங்க, நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க, வேணான்னு சொல்லணும். இல்லைன்னா அதை நீங்க ஏத்துக்கிட்டே பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க, அதுதான் நல்ல விஷயம். இதெல்லாம் மனுஷன் தீர்மானா? ஆனா அதான் நல்லா சாப்பிடுறது பக்கத்துல உட்காந்து. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன தெரியுறீங்க? அதுதானே. அப்ப என்னதுன்னு கேட்டா, ஒரு மாண்பு என்பது மற்றவரை மதிக்கிற மாண்பு, கொடுக்கிற பொருள். நீங்க அதெல்லாம் தமிழ்ல உண்டு. என்னது தமிழ்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனிநாகரிகர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். திருவள்ளுவர் சொல்ற நற்றினை சொல்லுது, உங்க மீது உண்மையான அன்போடு இருக்கிற ஒருவர் உங்களுக்கு நஞ்சை கொடுத்தாலும் வாங்கி உண்பது நடிநாகரிக தன்மையின் மரபம். சரி, நம்ம சாப்பிடுவோமா? யாராவது பால் 10 ml பால் காயில குடிச்சிருக்கோம் அப்படின்னா, சரி உள்ளன்போடு அதை வாங்கி அது விஷம்னு தெரிஞ்சோம் குடிச்சிருவோமா? ஆனா அப்படி குடிக்கிறவங்க தான் இந்த உலகத்துல நடிநாகரிக தன்மை உடையவங்க. சில பேர் கூட கேட்பாங்க, வகுப்புல அதுக்கு பண்ணி விஷத்தை கொடுத்தா குடிப்பாங்க, விஷம் தெரிஞ்சோம். தெரியாம கலந்து விட்டா பரவாயில்ல, சாப்பிட்டு பேசாம இருக்கலாம். அவங்க அது நஞ்சன தெரிந்தும். அப்ப ஏன் சொன்னான்னா, விஷம் இல்ல, தன் உடலுக்கு நஞ்சன தெரிந்தும் பிற தருகிற பொருள். ஒண்ணுல சுகரு 500 சுகர் இருக்கு, ஒரு பெரிய இருக்கு 60 வயசு, ஒரு சின்ன குழந்தை ஓடி வருது, சாப்பிட்டாங்க பிறந்த நாளும் கொடுக்குது ஸ்வீட். இந்த சுகரை அவர் சாப்பிட்டா சரி, இவருக்கு இன்னும் ஹை லெவல்ல கூடும். ஆனால் அக்குழந்தையின் அன்பு கருதி எது குறித்தும் கவலைப்படாம அதை வாங்கி வாயில போட்டார்ல, இவர் இந்த உலகத்தில் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கருவாடு சாப்பிடலாம் சேராது. ஆனா தன் ஃப்ரெண்டு தான் உள்ளன்போடு கொடுக்குறாங்க, எது குறித்தும் கவலைப்படாம ஒரு கவலை உணவை வாங்கி வாயில போட்டாங்க. இவங்க இந்த உலகத்தில் நனிநாகரிக தன்மை கொண்டவர்கள். அவர் தனக்கு அது தகாது என தெரிந்தாலும் கூட மற்றவர் தருகிற உள்ளன்பு கருதி அதை ஏற்றுக்கொள்வது மனித மாண்பினுடைய அடிப்படைன்னு சொன்னார். புரியுது இல்லையா? அப்ப அந்த இடத்துல போர்க்குகன் அப்படின்னா போரை விரும்பும் குகன், புரியுது இல்லையா? அல்லது போரை செய்யும் குகன். அப்ப ஐ மறைஞ்சிருக்கு. இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்கத்தொகை. புரியுதா? போரை விரும்பும் குகன், அது போரை செய்யும் குகன். சரி, மோர் குழம்பு சொல்லி பாருங்க. மோர் குழம்பு என்ன உருவம் பயணம்? மோர் குழம்பு மோரால் இல்ல, அது கூட மோரை உடையீங்க. குழம்புல ஒரு டம்ளர்ல மோர் வச்சா மோர் குழம்பா? மோரால் ஆன குழம்பு அல்லது மோரால் செய்யப்பட்ட குழம்பு. கரெக்டா? மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்கத்தொகை. போட்டீங்களா? போட்டீங்களா? இப்ப சிம்பிள் லாஜிக் கவனிங்க. ரெண்டு சொல்லுக்கு இடையில ஏதாவது ஒரு வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்தா அது வேற்றுமை தொகை. இந்த மோர் குழம்பு முடியல, டக்குனு மோர் குழம்பு சொல்லுங்க. முடிச்சா முடியலையா? மோரால் ஆன குழம்பு அல்லது மோரால் செய்யப்பட்ட குழம்பு. உங்களுக்கு வேணும்னா கீழே பிராக்கெட் போட்டு அந்த எழுதுக்காங்களா, அது கரெக்ட்.
எக்ஸாம்பிளுக்கு கீழே சின்னதா பிராக்கெட் போட்டு எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா? எழுதி வச்சுக்கலாம். இல்ல கலர் பென்ல பென்சில் தான் மேஷ் பண்ணலாம். அதுக்கு அதான் நீட்டா எழுதுங்க. இது மாதிரி எழுதிட்டு எப்பனாலும் புரியும் பார்த்தா. ஓகேவா? அடுத்து இப்ப கவனிங்க, நான் சிம்பிளா சொல்றேன். ரெண்டு சொல்லி கேடல, வேற்றுமை உறுப்பு மட்டும் மறைஞ்சிருந்தா அது வேற்றுமை தொகை. ரெண்டு சொல்லி கேடல, வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா நின்னா அது வேற்றுமை எரி. ரெண்டு சொல்லி கேடல, வேற்றுமை உருவோட சேர்ந்து அதன் பயனும் மறைஞ்சிருந்துச்சுன்னா புரிஞ்சா? புரிஞ்சா? இனி வரல ஈஸியா போலாம். இதான் கொஞ்சம் பெருசு. இனி வரதுல வேற்றுமை தான் பெரிய டாபிக். முடிஞ்சாச்சு. இப்போதாங்க இடைத்தொகை. நீங்க உங்க ஸ்கூல் லைஃப்ல உங்க தமிழாசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த காலத்துல என்ன சொன்னாங்க? இடைத்தொகைனா என்ன? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அதை எப்படி பார்த்தோம்னு தெரிஞ்சுக்கணும். 3 காலத்தையும் உணர்த்தலாம், 3 காலத்தையும் மறைத்து உணர்த்தலாம். மறைச்சு உணர்த்தும். இவருங்க ஒரு சொல்ல 3 காலத்துக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கும். 3 காலத்துக்கு மறைத்து வைக்க சொல்லாருன்னா விடைத்தொகை. அதனால காலம் கடந்த பெயரெச்சமே வினைத்தொகை நாம் ஆடத்தில் ஒரு பெயரெச்சம் காலத்தை வெளிப்படையா சொல்லியிருக்கோம். அதே பெயரெச்ச சொல் காலத்தை மறைச்சு சொல்ல என்ன ஆயிடும்? வினைத்தொகையாக மாறிடும். பெயரெச்சமும் வினைத்தொகையும் கிட்டத்தட்ட ஒரே இலக்கண குறிப்பு நான் சொன்னேன். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கொடுக்கப்பட்ட சொல்ல திரும்ப 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 நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி பார்ப்போம். எழுதிக்கோங்க. இது சொற்களுக்கு இடையில் வினைத்தொகை போட்டீங்களா? 2ஆம் நம்பர் போட தேவையில்லை, ஏன்னா அதுக்கு சப்டிவிஷன் இல்ல. வினைத்தொகை இரு சொற்களுக்கு இடையில் காலத்தை காட்டும். இரு சொற்களுக்கு இடையில் காலத்தை காட்டும் இடைநிலை உருவுகள் மறைந்து நின்று பொருட்பெறுவது. என்ன பண்றீங்க? இரு சொற்களுக்கு இடையில் காலத்தை காட்டும் மறைந்து நின்று பொருட்பெறுவது. நான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான வார்த்தை மட்டும் எழுதுறேன். ஓகேவா? முதல்ல எழுதிக்கோங்க, அப்புறம் சொல்றேன். நான் எழுதின வார்த்தை எல்லாம் முக்கியமான சொல்லு. ஆடு கொடி, 3 காலத்துக்கு சொல்லுங்க. ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, வளர்பிறை, வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வீழ்கதிர், வீழ்ந்த கதிர், சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. அவர் வீழ்ந்த கதிர், வீழுகின்ற கதிர், வீழும் கதிர். விரிந்த கடல், விரிகின்ற கடல், விரியும் கடல்.
பொங்கிய கடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல். செய்த தவம், செய்கின்ற தவம், செய்யும் தவம். செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்யும் புண்ணியம். தளர்ந்த நடை, தளருகின்ற நடை, தளரும் நடை. வளர்ந்த மதி, வளருகின்ற மதி, வளரும் மதி. கொன்ற புலி, கொல்லுகின்ற புலி, கொல்லும் புலி. தாழ்ந்த பூந்துரை, தாழுகின்ற பூந்துரை, தாழும் பூந்துரை. முழங்கிய இசை, முழங்குகின்ற இசை, முழங்கும் இசை. இமிழ்ந்த இசை, இமிழுகின்ற இசை, இமிழும் இசை. தாழ்ந்த குழல் திரும்ப வருதே, தாழ்குழல் இருக்கா? சொல்லாங்க. தாழ்ந்த குழல், தாழுகின்ற குழல், தாழும் குழல். அடு போர்னா அடுக்கிய போர், அடுக்குகின்ற போர், அடுக்கும் போர். உறைந்த பணி, உரைகின்ற பணி, உரையும் பணி. மூடிய பணி, மூடுகின்ற பணி, மூடும் பணி. எரிந்த வாள், எரிகின்ற வாள், எரியும் வாள். காய்ந்த நெல், காய்கின்ற நெல், காயும் நெல். இருக்கா? அப்ப எல்லாமே 3 காலத்திற்கும் சொல்லி பார்த்தா பொருந்தி போகிற சொல்லாக இருந்தால் கண்டிப்பா அது என்னது? வினைத்தொகைதான். இல்ல சார், எனக்கு 3 காலத்துக்கு சொல்லி பார்த்து கண்டுபிடிக்க தெரியல, அப்பயும் எனக்கு தெரியல அப்படின்னா கொடுக்கப்பட்ட சொல்ல 2ஆ பிரிக்க. எப்படி பிரிக்கலாம்? எப்படி பிரிக்கலாம்? ஆடு கொடி, வளர் இறை, சுடு சோறு, நீர் கடி, நீர் கடல், பொங்கு கடல், செய் தவம், செய் புண்ணியம். இங்க பாருங்க, முதல்ல இருக்க சொல்றதுல இது ஒரு வினை பகுதி சொல்லாகும். அடுத்து இருக்கிற சொல்லு ஒரு பெயர் சொல்லாம். நல்லா கவனிங்க. ஒரு வினை சொல்லின் பகுதி சொல் பிளஸ் ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வினை தொகை. கவனிங்க. ஆடுதல் வினை சொல் என்னது? கட்டளை சொல் என்னது? வினை பகுதி சொல் ஆடு. வளர்தல் கட்டளை சொல் என்னது? வளர். சுடுதல் சுடு. வீழ்தல் வீழ். விரிதல் விரி. பொங்குதல் பொங்கு. செய்தல் செய். அப்போ ஒரு வினை சொல்லோட பகுதி சொல் முதல்ல நிற்கும். 2வது நிக்கிற சொல் ஒரு பெயர் சொல். பெயர் சொல் மீன்ஸ் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர், எதுனாலும். ஓகேவா? அப்ப சொல் 3 காலத்துக்கும் சொல்லி பார்த்து கண்டுபிடிக்க தெரியலாம். இல்ல சார் கஷ்டமா இருக்குன்னா கொடுக்கப்பட்ட சொல்ல 2ஆ பிரிங்க. முதல்ல இருக்கிற சொல் வினை பகுதி சொல், அடுத்து இருக்கிற சொல் ஒரு பெயர் சொல்லா இருந்தா கட்டாயம் அது என்னவா இருக்கும்? வினைத்தொகையாக இருக்கும். எனக்கு ஒரு क्वेश्चन ஆன்சர் சொல்லலாமா? சொல்லலாமா? ஆன்சர்வா? ஏய் இன்னும் எழுதலையா? இல்லையா? தெரியலையா? நீங்க மறச்சிட்டீங்க. பாத்தீங்களா? நான் கிட்ட வந்துட்டேன். கண்ணேன்னு தெரிய மாட்டேங்குது. தலை போடுக்கலாமா? கால் போடுறீங்களே. இல்ல அந்த ஒயிட் தெரியல. ஒயிட் எழுதவும் சிரமமா இருக்கு. மத்த கலர்னா ஈஸியா இருக்கு. கரெக்ட் இல்லையா? அந்த 3வது பக்கம் 3வது அடிச்சிரவா? சார் எலிமினா என்ன சார் வேணும் சொன்னீங்க? இமிழ்ந்த சத்தம். இமிழ்ந்த சத்தம். முழங்கியனால சத்தம் தான், இமிழ்ந்தனால சீனா. அடுக்கிய கேள்வி என்னது? புகழ் பண்பா? புகழ்கின்ற பண்பு, புகழும் பண்பு.
இல்ல இல்ல திருன்ற வார்த்தையை விட்டுருங்க, அது அடைமொழி. நிச்சர்க்க வார்த்தை நிறை செல்வன், நிறைந்த செல்வன், நிறைந்த செல்வன், தொன்மை கூட்டல் கவின்னு பிரிப்போம். மைவிகுதி மறைஞ்சு வந்தா அது பண்புத்தொகை. திரு நிறைந்த செல்வன், திரு நிறைகின்ற செல்வன், திரு நிறையும் செல்வன். அடுத்த சொல்லுங்க நீங்க, புகழ்ந்த பண்பு, புகழ்கின்ற பண்பு, புகழும் பண்பு. அடுத்து பாருங்க, கொய்த மலர், கொய்கின்ற மலர், கொய்யும் மலர். ஆனா தொல்கவி தொன்மை கூட்டல் கவி. அப்ப கண்டிப்பா என்ன வரும்? மைவிகுதி மறைஞ்சு வரும், அது பண்புத்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் டி. தொல்கவின்னா என்னது? மொத்த மூணு என்னது? ஓகேவா? இப்ப நீங்க இங்க பாருங்க, பிரிச்சு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, திரு என்பது அடைமொழி. இதை விட்டு எப்பயுமே இங்க பாருங்க, நிறை செல்வன், புகழ் பண்பு, கொய் மலர். இங்க பாருங்க, நிறைதல் நிறை, புகழ்தல் புகழ், கொய்தல் கொய். அப்ப வினை பகுதி சொல். அடுத்து செல்வன் பண்பு மலர் என்று ஒரு பெயர் சொல்லுதா? அப்ப வினை பகுதி சொல் பிளஸ் பெயர் சொல்லுங்கிற அமைப்பு இருக்கு. தொல்கவில தொல்லுன்னு பிரிச்சா இந்த தொல் என்பது எந்த சொல்லோட பகுதி சொல் கிடையாது. ஆனா தொன்மை கூட்டல் கவின்னு தான் பிரிக்க முடியும். அப்ப அது பண்புத்தொகை சொல். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. புரிஞ்சுச்சா? அப்ப வினைத்தொகை சொல் ரெண்டு லாஜிக் சொல்லி கொடுத்திருக்கேன். ஒண்ணு மூணு காலத்துக்கும் சொல்லி பார்த்து ரெண்டு படிக்க தெரியணும். இல்ல சார் எனக்கு சொல்லு கஷ்டமா, ஏன்னா சிலது ஈன் குளவின்னு கொடுப்பான். ஈன் குளவி. இப்ப நான் இதே கொஸ்டின்ல கூட போட்டு கொடுத்து காட்டுறேன், சொல்றீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஈன் குளவி. குளவினா குழந்தை. ஈன்ற குளவி, ஈடுகின்ற குளவி, ஈனும் குளவி. அப்ப வினைத்தொகையா? உகுநீர் என்னது? உகுந்த நீர். மழை பெஞ்ச பிறகு இந்த ஓட்டுல இருந்து தண்ணி விடுறத சொல்ல சொல்லிட்டாங்க. உகுந்த நீர், உகுகின்ற நீர், உகும் நீர். சரி, நன்னூல்னா நன்மை நன்னூல் மீன்ஸ் பண்புத்தொகை. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி பண்புத்தொகை. அப்ப உரை வேங்கடம், உரைந்த வேங்கடம், உரைகின்ற வேங்கடம், உரையும் வேங்கடம். இங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட சொல்ல ரெண்டா பிரிக்கிறேன். பிரிச்சா முதல்ல இருக்கிற சொல் வினை பகுதி சொல், அடுத்து இருக்கிற சொல் ஒரு பெயர் சொல். அர்த்தம் இருக்கா? அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? என்ன ஏதாவது பதில்? ஓகே, அடுத்து போமா. அடுத்தது மூணு ஆ. மூணு ஆனா பண்புத்தொகை. மூணு ஆ பண்புத்தொகை. இரு சொற்களுக்கு இடை. சாதாரண ரெண்டு சொல்லுக்கு இடையில கிடையாது. நேற்று நான் சொல்லிருக்கேன், பண்புனா என்னன்னு சொல்லணும். வண்ணம், அளவு, சுவை. சாதாரண ரெண்டு சொல்லுக்கு இடையில கிடையாது. இத குறிக்கிற ரெண்டு சொல்லுக்கு கிடையாது. எழுதிக்கோங்க. வண்ணம், வடிவம், அளவு, சுவை. வண்ணம், வடிவம், அளவு, சுவை என்றும் பொருள் குறித்த இரு சொற்களுக்கு இடையில் வண்ணம், வடிவம், அளவு, சுவை என்னும் பொருள் குறித்த இரு சொற்களுக்கு இடையில் மை என்னும் விகுதியோ, மை என்னும் விகுதியோ
ஆகிய என்னும் உருபோ மையென்னும் விகுதியோ ஆகிய என்னும் உருவோ மறைந்து நின்று பொருள் தருவது. புரியுதா? வண்ணம் வடிவம் அளவு சுவை என்னும் பொருள் குறித்த இரு சொற்களுக்கு இடையில் மை என்னும் விகுதியோ ஆகிய என்னும் உருவோ மறைந்து நின்று பொருள் தருவது. எழுதலாமா? கீழே எடுத்துக்காட்டு. செந்தாமரை செந்தாமரை கமா போட்டு எழுதிட்டே வாங்க. செந்தாமரை. கருங்குதிரை கருங்குதிரை. பச்சூன் பச்சூன்னா பசுமை கூட்டல் ஊன். எப்பயுமே தமிழ்ல மூணு சொல்லியின் ஊன் போட்டா இறை, மூணு சொல்லியின் ஊன் போட்டா உணவு. ஆனா ரெண்டு சொல்லியின் போட்டா என்னது? இறைச்சி. அர்த்தம் புரியுதா? பச்சூன் அப்படின்னா பசுமை கூட்டல் என்னது? ஊன். அர்த்தம் புரியுதா? பச்சூன். தமிழ்நாடு பாட்டுல வருது இல்ல? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? செந்தாமரை அப்படி எழுதிரும். மூதூர் தன்மணல் பேரண்டம் பாசிலை காரிருள் ஆருயிர் இன்னமுது இளமுகம் பும்புளம் வெள்ளையிரு வெஞ்சினம் கடுந்திரல் இன்னிலங்குருளை நெடுந்தே குறுந்தொகை நன்னூல் நற்றவம் தீங்கனி எல்லாமே கண்டிப்பா மை விகுதியோட தான் தெரியும். பிரிச்சு பார்த்தா தெரியுமா? மூதூர் எப்படி பிரிப்பீங்க? கருங்குதிரை செந்தாமரை பாசிலை காதிருள் இன்னமுது இளமுகம் முகம் புன்புலம் உண்மை. மூணு சுழியின் புண்ணுன்னு போட்டா காயம், ரெண்டு சுழியின் புண்ணுன்னு போட்டா சிறிய. புன்புலம்னா சின்ன இடம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் உங்க நீர் பூசல் தரும். உங்க மேல உண்மையான அன்போடு இருக்கிறவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற போது அவங்க கண்ணில இருந்து வருகிற சிறு துளி கண்ணீர் அவர்கள் உங்கள் மீது கொண்ட உண்மையான அன்பை புலப்படுத்தும். வள்ளுவர் சொல்ற தாரதாரியால அழுக மாட்டாங்களா? அப்படி அழுது அது பொய்யா.
புரியுது இல்லையா? 50 கண்ணீர் வந்துச்சுன்னா அது பொய்யா. புன்கணீர் அப்படின்னா சின்ன துளி கண்ணீர். புரியுது இல்லையா? அதே மாதிரி வெள்ளை ஈரு, எயிர்னா பல்லு, வெள்ளை ஈர்னா வெண்மை கூட்டல் எயிர், வெஞ்சினம் வெண்மை கூட்டல் சினம், கடுந்திரள் கடுமை கூட்டல் திரள், இந்நிலங்குருளை இனிமை கூட்டல் இளமை கூட்டல் குருளை, நெடுந்தே குறுந்தொகை குறுமை கூட்டல் தொகை, நன்னூல் அட்டகம் நன்மை கூட்டல் தவம், தீங்கனி தீமைன்னு சொல்லக்கூடாது, தீம் கூட்டல் கனி. தீம்னா செறிந்த சுவை உடைய அல்லது தித்திப்பானு பொருள். அப்ப தீங்கனி தீம் கூட்டல் கனி. மென்சினை மென்மை கூட்டல் சினை, பைங்கூழ் பசுமை கூட்டல் கூழ், வட்டக்கல் வட்டம் கூட்டல் கல், சதுரப்பலகை சதுரப்பலகை சதுரம் கூட்டல் பலகை. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சதுரம் கூட்டல் பலகைனா சதுரமாகிய பலகை, வட்டம் கூட்டல் கல்னா வட்டமாகிய கல். இந்த 2 இடத்துல ஆகிய வருது. புரியுதா? மற்ற இடத்துல ஃபுல்லா மை வருது. புரியுது இல்லையா? அப்ப எப்பயுமே கொடுக்கப்பட்ட சொல்லுல என்ன பண்ணணும்? மை விதியோ ஆகிய உறுப்பு மறைஞ்சல்னு பொருத்தம் தான் அது என்னது? பண்பு தொகை. ஆன்சர் சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் தெல்லமுது ஏன் பண்பு தொகை? தென்மை கூட்டல் அமுது, 3 சொல்லி தென்மை, தென்மை கூட்டல் அமுது, தெளிந்த அமுது. அடுத்து எரிக்கல்னா எரிந்த கல், எரிகின்ற கல், எரிக்கல். அடுத்து பழந்தமிழ் பழமை கூட்டல் தமிழ், சிறுகுடி சிறுமை கூட்டல் குடி. அப்ப ஆன்சர் எரிக்கல். அர்த்தம் புரியுதா? அப்ப பண்பு தொகை கண்டுபிடிக்கணும்னா மை மறைஞ்சிருக்கா ஆகிய மறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுங்க. எந்த வார்த்தைக்கு இடையில? வண்ணம் வடிவம் அளவு சுவை தன்மை குறித்த சொற்களுக்கு இடையில. அர்த்தம் புரியுதா? ஆகிய மேல என்ன சொல்லி மேடம்? அது போலமா இதோட சப்டிவிஷன் ஒன்று இருக்கு கவனிங்க. இது பண்பு தொகை, அது இரு பெயரொற்று பண்பு தொகை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக்ல பாத்துருக்கீங்களா? என்ன 2 பெயர்? அது என்ன இரு பெயர்? ஒன்னு சிறப்பு பெயர், இன்னொன்னு பொது பெயர். அப்ப அடிச்சரவா எழுதிக்கோங்க. சிறப்பு பெயர் அதாவது 3 ஆவண்ணான்னு போட்டுக்கோங்க. 3 ஆவண்ணான்னு போட்டு இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு போடு. 3 ஆவண்ணா இரு பெயரொட்டு ஃபர்ஸ்ட் பேர் என்ன இருக்குன்னா, ரெண்டாவது என்ன இருக்குன்னா, இதுக்கு இடையில என்ன மறைஞ்சிருக்குன்னா பாருங்க, இதான் விளக்கம். சிறப்பு பெயர் பொது பெயர் என்னும் இரு பெயர்களுக்கு இடையில் எழுதிக்கோங்க. சிறப்பு பெயர் கமா பொது பெயர் கமா பொது பெயர் என்னும் இரு பெயர்களுக்கு இடையில். சிறப்பு பெயர் கமா பொது பெயர் என்னும் இரு பெயர்களுக்கு இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு.
ஆகிய என்னும் பண்பு உருவு மறைந்து நின்று பொருள் தருவது. ஆகிய என்னும் பண்பு உருவு ஆகிய என்னும் பண்பு உருவு மறைந்து நின்று பொருள் தருவது. ஆகிய என்னும் பண்பு உருவு மறைந்து நின்று பொருள் தருவது. இப்ப நல்லா கவனிங்க. அதென்ன ரெண்டு பேரு, சிறப்பு பேரு ஒரு பேரு. ரெண்டு பேர் ஒட்டும் போது இடையில வந்த பண்பு தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகை. நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒட்டுமொத்த பொருளையும் குறிப்பது பொது பெயர். அந்த ஒட்டுமொத்த பொருளிலிருந்து ஓர் பெயரை பிரித்து சொல்வது சிறப்பு பெயர். கரெக்டா? உலகத்துல இருக்க எல்லா பாம்பையும் குறிக்கும் பாம்பு. அந்த பாம்புல ஒன்னே ஒண்ணு நல்லா பாம்பா சாலை வச்சுக்கலாம். சாலை பாம்பு, சாலையாகிய பாம்பு. இது பொது பெயர், சிறப்பு. உலகத்திற்கு எல்லா பூ குறிக்கும் பூ. அதுல ஒன்னே ஒண்ணு மல்லிகை. மல்லிகையாகிய பூ, மல்லிகை பூ. அர்த்தம் புரியுதா? புரியுதா? இங்க பாருங்க, என்ன மாதம். அந்த மாதத்துல ஒன்னே ஒண்ணு மார்கழி திங்கள், மார்கழி ஆகிய திங்கள். அர்த்தம் புரியுதா? புரியுதா? சிறப்பு பேர் பொது பேர் அமைப்புல இருக்கும். கண்டிப்பா பார்த்தோன்னே அதனுடைய அமைப்பை வைத்து ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும். உங்க புக்ல என்னென்ன முக்கியமான வார்த்தை இருக்கு தெரியுமா? இது உங்க புக்ல இருக்கு. அன்பு செல்வன், அன்பு செல்வன், அறிவு செல்வன் இருக்குல்ல. அவைக்களம், அவைக்களம், போர்க்களம், சிறுகளம். அது மாதிரி தேன் துளி, தமிழ் கவிஞர், மேருமலை, கைலாய வெற்பு. வெற்புனா மலை. அதுல ஒன்னே ஒண்ணு கைலாயம். கைலாயமாகிய வெற்பு, கைலாய வெற்பு. இன்னொரு வார்த்தை முண்டகமலை. இவங்க முண்டகம்னா தாமரை தமிழ்ல. பங்கயம், அப்புறம் என்ன கமலம் சொல்றாங்கல்ல. பத்மம், பத்மம்னா தாமரை. பத்மஸ்ரீ விருதுனா தமிழ்ல என்னது? தாமரை திரு. தெரியுமா தெரியாதா? பத்மஸ்ரீ விருதுனா தாமரை திரு விருது. பத்மபூஷன் விருதுனா தாமரை அணி. பத்ம விபூஷன்னா தாமரை செவ்வணி. பாரத ரத்னானா இந்திய மாமணி. தெரியாதா? புக்ல இருக்கு தெரியுது, ஆனா எங்களுக்கு தெரியல. பத்மஸ்ரீன்னு போட்டு பிராக்கெட்ல தாமரை திருன்னு போட்டிருப்பாங்க புக்ல. நான் கண்ட பாரதம் என்ற நூலின் ஆசிரியர். நான் கண்ட பாரதம். இந்த பாரதம் சொன்னா பாரதியார். அதை வச்சு ஆப்ஷன் சொல்ல சொல்லிருக்கீங்களா? நான் கண்ட பாரதம் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ கடலூர் அஞ்சலை அம்மாள். ஆப்ஷன் பி அம்பூஜத்தம்மாள். ஆப்ஷன் சி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆப்ஷன் டி தர்மாம்பாள். புரியல? மூணாவது சொன்னது, நாலாவது சொன்னது என்ன சொன்னாங்க? அதாவது இவங்க எல்லாம் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்ட தமிழக பெண்கள். இவங்க பத்தி உங்க புக்ல பாடம் இருக்கு. தென்னாட்டின் ஜான்சி ராணி கடலூர் அஞ்சலை. தேவதாசி மரபில் பிறந்த மரபை ஒழிப்பதற்காக பாடுபட்ட பெண்ணு
மூவனும் ராமாமிர்தம் அம்மையார். தமிழ் ஆசிரியர்களுக்காக பிறப்பாட ஆசிரியருக்கு நிகராக தமிழ் பாட ஆசிரியர்களுக்கு ஊதியம் தரணும் என்று முதலாக போராடி இளவு வார போராட்டத்தை நடத்திய பெண் தர்மாம்பாள். நான் கண்ட பாரதம் என்ற நூலின் ஆசிரியர் அம்புஜத்தம்மாள். சீனிவாசா காந்தி தொண்டு நிலையம் அமைத்தவர். புரியுதுலையா? அதனால இவங்க எல்லாம் வந்து என்னது, அவங்க பாடங்கள்ல வர்றவங்க, அவங்க நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். சார் இன்னைக்கு நாளைக்கு கழிச்சு கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். 6th to 8th ஃபுல் கிராமர் கொஸ்டின் பேப்பர். அந்த கிராமர் கொஸ்டின் பேப்பர் வாங்கி முழுசா ஒர்க் பண்ணி பார்க்கணும். சொல்லு புரியுதா? அது நிறைய டவுட் இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். எதை நம்ம படிச்சிருக்கோம் படிக்கலன்னு செக் பண்ணணும். ஏன்னு கேட்டா கிளாஸ் எடுக்கிறோம்னா எது இம்பார்ட்டன்ட், எது எக்ஸாமுக்கு தேவை, அதான் நம்ம எடுக்க முடியும். புரியுது இல்லையா? ஃபுல் புக்கையும் நம்ம உட்கார்ந்து நடத்தணும்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 41 நாள் அப்படி நடத்த முடியுமா? முடியாதா? நீங்க இப்ப எங்களோட 1 இயர் இருக்கீங்க, சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் அட்டன் பண்றீங்க, 1 இயர் 1.5 இயர் கிட்ட படிக்கிறீங்கன்னா நாங்க 6 வாரம் மெதுவாக நடத்தி கொண்டு போவோம். புரியுது இல்லையா? இருக்கிற நாட்களுக்குள்ள நம்ம எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளதான் இது பண்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நிறைய படிக்க. நீங்க 6th புக் 7th புக் 8th புக் படிங்க. நம்ம ஏன் கிராமர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வச்சோம்னா கிராமர்ல தான் அடிப்படை புரிதல் வேணும். நீங்க இப்ப மற்ற விஷயங்கள் வந்து படிச்சீங்கன்னா படிச்சிருந்தா கொஸ்டின் வரப்போகுது. இப்ப உரைநடையோ துணை பாடமோ மொழிபெயர்ச்சியோ புக்ல இருந்து பார்ப்போம் படிப்போம், அது அப்படியே தான் கொஸ்டின் கேட்பாங்க. சொல்லு புரியுதா? ஆனா கிராமர் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். புரிதல் இருந்தாதான் ஆன்சரே பண்ண முடியும். அதனாலதான் கிராமர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வச்சோம். புரியுதா? அதுக்கப்புறம் இலக்கியம் உரைநடை துணை பாடம் எப்படி படிக்கணும், அது எது முக்கியம் அதெல்லாம் சொல்லுவோம் நம்ம. ஆனா இங்க கிராமருக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஏன்னா 30 கேள்வி கேட்கிறாங்கன்னா அதிகபட்சம் இதுல என்னது ஒரு 10-12 கேள்விகள் கேட்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய இதை பொறுத்த மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு போர்ஷனுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சமயம் உரைநடை அதிகமா கேட்டாங்கன்னா ஒரு சமயம் செய்யுள் அதிகமா கேட்பாங்க. ஒரு சமயம் கிராமரே ஃபுல்லா கேட்பாங்க. கிராமரே 22 கேள்வி கேட்ட வரலாறுலாம் உண்டு. 22 கிராமர் தான். புரியுது இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும் அப்படின்ற லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். சொல்ல புரியுது இல்லையா? நல்லா என்ன சொல்றேன், 30 மார்க் முழுசா வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சோம். ஏன்னா மற்ற பாடங்கள் எவ்வளவு வரும், உங்க மேஜர் இருக்கு, உங்க மேஜர்ல கொஞ்சம் நீங்க ஸ்ட்ராங்கா பிஜி யூஜி வித் பிஎட் முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்தா உங்க மேஜர்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மேஜர் பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. பெரும்பாலும் இங்கிலீஷ் மேஜர் எத்தனை பேரு? 3 பேரா? 1 2 3 பேர் இருக்கீங்க. இங்கிலீஷ் மேஜர், இங்கிலீஷ்ல நீங்க நல்ல மார்க் போட்டீங்கன்னா மத்தவங்க இங்கிலீஷ்ல கம்மியா தான் போடுவாங்க. புரியுது இல்லையா? நீங்க கொஞ்சம் நல்லா போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஈஸியா கிடைக்கும். மற்ற பாடத்துல இருந்து எளிமையான மதிப்பெண் பெரிய நடவில்லை. புரியுது இல்லையா? மேக்ஸ் எத்தனை பேரு? மேக்ஸ் 3 பேரா? 3 பேர். சயின்ஸ் 4 பேர். சோசியல் எல்லாத்துலயும் யாரும் இருக்கீங்க? கம்மியா இருக்கீங்க, எல்லா சப்ஜெக்ட் இருக்கீங்க. என்ன இல்ல பேப்பர் 1 2 3 4 5 நீங்க 2 எழுதிங்களா? டிடிஎட் முடிச்சிருக்கீங்க, பிஎட் முடிச்சிருக்கீங்க. புரியுது இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பாடத்துக்கு கொஞ்சம் மற்ற பாடங்களை விட கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். புரியுது இல்லையா? அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் சார் சொன்ன மாதிரி 100 டெஸ்ட் உங்களுக்கு பிளான் பண்ணிருக்காரு. 100 டெஸ்ட் இப்ப நடத்தி முடிக்க முடியாது 41 நாள்ல. அப்ப என்ன பண்ணுவாரு, இப்போதைக்கு அப்பப்ப கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாரு. அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி வேலையை முடிங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எல்லாம் முடியும்ல, முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அப்பப்ப என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர் அனுப்பிட்டே இருப்பாங்க. OMR நீங்க எழுதி பார்த்துட்டு உங்க மார்க் என்டர் பண்ணி வச்சுட்டு சார் டிஸ்கஷன் கிளாஸ் வருவார் சுமன் சார். ஓகேவா? அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு டிஸ்கஷன். அப்ப வரும்போது ஒன்னொன்னுக்கு ஏன் ஆன்சர் வந்துச்சு, ஏன் இது வந்திருக்கு, ஏன் இது வரக்கூடாது, எல்லா விஷயத்தையும் டிஸ்கஷன் பண்ணி சொல்லுவாங்க. புரியுது இல்லையா? அதையும் நீங்க ஒருத்தவங்களா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வருகிற தேர்வில் நம்ம நல்ல மதிப்பெண் பெற்றலாம். நல்ல மதிப்பெண் தான் எவ்வளவு வேணும் உங்களுக்கு? 80. நீங்க அப்படிலாம் நினைச்சுறாங்க. சேஃபான ஜோன்ல இருக்கணும்னா ஒரு 95 மார்க் 90 to 95 மதிப்பெண் எடுக்க ட்ரை பண்ணணும். ஏன் தெரியுமா? 85 என்பது மதிப்பெண் தளர்வுதான். தளர்வு கொடுக்கப்பட்டு 82 வச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திரும்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட் எங்கேயாவது ஒரு இடம் போட்டு ஒரு வந்தாருன்னா அதெல்லாம் கிடையாது, 82 நாங்க கேன்சல் பண்ணிட்டோம், திரும்ப நீ 90 எடுத்தாக்கா திரும்பி கொண்டு வருவான். 1000 பஞ்சாயத்து இருக்குல்ல. ஆனா 90 விட 91 வாங்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, பேசாம இருக்கலாம். ஆமா தானே? ஏன்னா சிறுபான்மையினர் பள்ளிக்கு டெட்டு தேவையில்லைன்னு பலமுறை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இப்ப வரைக்கும் அது உறுதி செய்யப்படல. இனிமேலும் அது உறுதி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அதை பண்ணிட்டாங்கன்னா
அரசு மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக்குவாங்க. புரியுது இல்லையா? அதனால சும்மா சும்மா ஜட்ஜ்மெண்ட் மேல்முறையீடு போயிட்டே தான் படிக்கிறவங்க படிச்சு பாஸ் ஆகுங்க. ஆனா நீங்க நார்மலா ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் கூட நாளைக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் சிக்கல்லாம் இல்லாம இருக்கணும்னா டெட் பாஸ் பண்ணி வச்சிடணும். புரியுது இல்லையா? இல்லைன்னா டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு கிடையாது. லாஸ்ட் டைம் ஆசிரியர் தகுதி தேர்வுலயே நீங்க முன்னாடி பிஎட் முடிக்காம டிபிடி தமிழ் பண்டி ட்ரைனிங் ஒண்ணு இருக்கு, அது படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இப்ப என்ன பண்றாங்க, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஹெச்எம்மாவே ஆகக்கூடாது. அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், மினிமம் ஒரு நடுநிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து என்ன பண்ணலாம், ஓய்வு பெறலாம். உயர்நிலை பள்ளிகள்ல டிபிடி முடிச்சு யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பண்ணா. இப்ப அந்த கோர்ஸே தடை பண்ணான். பிஎடுக்கு ஈக்குவலே கிடையாது. நீ பண்ணிட்டு பேருக்கு முன்னாடி போடுக்கணுமா, நீ படிச்சுக்க. ஆனா ஈக்குவல் பிஎட் கிடையாது. ஏன்னா 6 மந்த் கோர்ஸ். இப்ப பிஎட் வந்து எஜுகேஷன் இன்னோவேஷன் இந்தியன் சொசைட்டி, அதுக்கப்புறம் எதுக்கு படிச்சோம்னே தெரியாது, சைக்காலஜி அதெல்லாம் இருக்குல்ல. ஆமா சைக்காலஜி எதுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. பிஎட் படிச்ச பிறகு நாகராஜ புக்கு சுத்தி 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 வாசிச்சு மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதணும். அது ஏதோ ஒரு மகா புண்ணியமா என்ன பண்ணா திருத்தி மார்க் போட்டா ஒரு 60 மார்க். அதனால நம்ம சைக்காலஜில பாஸ் ஆயிட்டோம். ரொம்ப அது என்ன சொல்ல வரானே கடைசி முடியாது. அவங்க சில விஷயங்கள் இந்த மரபு நிலை சூழ்நிலை பாடங்களை தவிர்த்து புரியுது இல்லையா? அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, தமிழ்ல 30 மதிப்பெண்ணை முழுமையாக பெறுவதற்கு டெஸ்ட் பிராக்டிஸ் முக்கியம். படிக்கணும் நீங்க நிறைய. அன்னைக்கு நடத்துறது அன்னைக்கு படிக்கிறீங்க, ஓகே. இதை தாண்டி 6th 7th 8th 9th 10th புக்கை படிச்சு 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 ரிவிஷன் பண்ணும். அங்கங்க நீ இயர் மென்ஷன் பண்றப்ப வருஷம் முக்கியம். எல்லாத்துக்கும் வருஷம் படிக்க முடியலையா, விட்டுருங்க. அவர் பிறந்தது, அவர் இறந்தது, அவர் புதைச்சது, அவருக்கு பால் தெளிச்சது, இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு நல்லா வேணுமா, நீட்டா உட்கார்ந்து அவர் பெற்ற விருதுகள் வரும்ல, அந்த வருஷங்களை நினைவு வச்சுக்கோங்க. புரியுது இல்லையா? பிறப்பு இறப்பு இதெல்லாம் போயிட்டு டிஸ்கஷன் பண்றப்போ போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல அவர் இப்பதான் பிறந்தாரு, இப்பதான் அவர் விருது வாங்கினாரு, இல்ல அவர் இறந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு, அப்புறம் யாராவது சொல்லுவான். சுத்தி ஈட்டி பார்த்து இல்ல இவரை சொல்ற அவரை சொன்னேன், மாத்தி 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 போடுவோம். வருஷத்தை கேட்டா ஒரு கேள்வி கேட்க போறான். வருஷம் என்னால முடியல, தூக்கி போட்டு பேசாம உட்காந்து மத்ததுக்கு பிடிக்கும். அதுதான் எல்லா வருஷத்தையும் படிக்க கூடாது. அங்கங்க சில ஆண்டுகள் இருக்குல்ல. இப்ப திருக்குறள் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1812 தஞ்சாவூர்ல மலையத்தூர் மகனார் ஞானப்பிரகாசம் பதிப்பிச்சாரு, படிக்கணும். 1915 சவுதி பெருமானார் குறுந்தொகையை பதிப்பித்தார், படிக்கணும். 1856 திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதி புகழ் பெற்றவர் டாக்டர் ராபர்ட் கால்டுவெல், படிக்கணும். அங்க சார் வருஷத்தையும் படிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு, எந்த வருஷத்தையும் படிக்கலாம். அந்த பாயிண்ட் போற கூடாது. சொன்னாலும் பயமா இருக்கு. வருஷமே படிப்போம், எந்த வருஷத்தையும் படிக்க வேணாம் முடிவு பண்ண முடியாது. அந்த ஒரு டேட்டாஸ் பத்தி படிக்கிறோம்ல, ஒரு அறிஞரை பத்தி ஒரு கவிஞரை பத்தி, அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சொல்லுங்க, புரியுது இல்லையா? புரியுதா? இப்ப பண்பு தொகை அப்படின்னு சொன்னா, நீங்க 22 பண்பு தொகை சொன்னா, சிறப்பு பேர் பொது பேர் அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணுங்க, இடையில ஆகிய இருக்கான்னு செக் பண்ணுங்க. பார்த்தோட ஆன்சர் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? புரியுது இல்லையா? அடுத்தது போலாமா? அடுத்தது 4 ஆனா. இப்ப நான் சொல்லிக் கொடுக்கிற இந்த லாஜிக் எல்லாம் நீங்க இலக்கணம் படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும். 4 போட்டீங்களா? என்னது? உவமை தொகை. இரு சொற்களுக்கு இடையில் உவம உருபுகள் இரு சொற்களுக்கு இடையில் உவம உருபுகள் மறைந்து நின்று பொருள் தருவது. சரி, இப்ப எனக்கு ஒரு டவுட், எதெல்லாம் உவம உருபு? உங்களுக்கு தெரிஞ்ச உவம உருபு சொல்லுங்க. குறைய, ஒப்ப, உரல, மான, கடுப்ப, இயைய, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன, அற்று, வற்று. யாரு சொன்னா பவனந்தி முடியுது? போலப்புறைய ஒப்ப கடுப்பையை ஏய்ப்ப, நேர நிகர அன்ன இன்ன என்பதும் பிறவும் உவமத்தோடுவே. நான் என் காலத்துல இருக்க ஒவ்வொரு வரைக்கும் சொல்லிட்டேன். இது மாதிரி உன் காலத்துல இன்னும் சிலர் பயன்படுத்துவாங்க, அதையும் சேர்த்து ஒவ்வொரு வச்சுக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோம். நம்ம லைஃப்ல இப்ப பேச்சு வழக்குல மாதிரி இது மாதிரி இருந்துச்சு, அது மாதிரி சொன்னாங்க, சொல்றோம்ல. இன்னைக்கு தமிழ் சொல் கிடையாது மாதிரி, ஆனா மாதிரி என்பதே உவமம் தான்.
இது மாதிரி இருந்துச்சுன்னா இது போல இருந்துச்சு அதுதான் பயன்படுத்துறோம். அப்ப அந்த வார்த்தை. அப்ப இந்த உவம உருபுகள் ரெண்டு சொல்லிக்கிற மறைஞ்சிருந்தா, ஆனா நல்லா கவனிங்க, மறைஞ்சிருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படி மறைஞ்சிருந்தாலும் அது போலதான் சொல்லுவோம். புறையனாலும் போலதான், கடுப்பனாலும் போலதான், அண்ணனாலும் போலதான், அற்றுனாலும் போலதான். ஓகேவா? அப்ப கீழே எழுதிக்கோங்க. இரு சொற்களுக்கு இடையில் உவம உருபுகள் மறைந்தென்று பொருள் தருவது. படைச்சா மதிமுகம், மதிமுகம், கயல்விழி, மதிமுகம், கயல்விழி, பவளவாய், தேன்மொழி, தேன்மொழி, அமுதுமொழி, தளிர்க்கை, மலர்பதம், மலர்கண், கமலகரம். கமலம்னா தாமரை, தாமரை போன்ற சிவந்த கரம், அதான் என்னது கமலகரம். மலர் போன்ற கண், மலர் போன்ற பதம், பதம்னா பாதம். தளிர் போன்ற கை, அமுது போன்ற மொழி, தேன் போன்ற மொழி, பவளம் போன்ற வாய், கயல் போன்ற விழி, மதி போன்ற முகம். இன்னும் கொஞ்சம் கஷ்டமா வார்த்தை நினைச்சிருப்பாங்கன்னா இப்படி கேட்பான். புக்ல கவனிச்சிருக்கீங்களா? என்னது? கடல் தானே, கடல் போன்ற தானே. தேமாங்கனி, தேன் போன்ற மாங்கனி. தாய் தமிழ், தாய் தமிழ்னா தாய் போன்ற தமிழ். அன்னை தமிழ்னா தாய் தமிழ்னா தாய் போன்ற தமிழ். அன்னை தமிழ்னா அன்னை போன்ற தமிழ். கடல் தானே, தானே படை, பெரிய படை. இப்ப போர்க்களத்துல படை வருது இல்ல, கடல் தானேனா கடல் போன்ற தானே, கடல் போன்ற படை. தானே தமிழ் சொல் கேள்விப்படுது இல்லையா? பெரும் பெரிய பெரும்படை, பெரு வீரர்கள் கொண்ட குழு. நம்ம புக்ல, உங்க ஸ்கூல் புக்ல இப்ப புது புக்ல இருக்க முக்கியமான வேர்டுகளை மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க இனிமேல் புரிஞ்சுக்கணும், இடையில போன எல்லாத்துலயும் என்ன இருக்கு? வரைஞ்சிருக்கு. அப்ப இதுக்குள்ள போன மறைஞ்சிருந்தா உவமை தொகை. சரி, உவம உருவு ரெண்டு சொல்லுக்கேடுல மறைஞ்சிருந்தா உவமை தொகை. உவம உருவு ரெண்டு சொல்லுக்கேடுல வெளிப்படையா இருந்தா நான் உவம உருவு வெளிப்படையா இருந்தா அப்ப உவமை தொகை, உவமை தொகை அல்லது தொகை உவமை பக்கத்துல இருக்கு. அந்த உவமை தொகைக்கு இன்னொரு பேரு தொகை உவமை. அந்த வார்த்தை எப்படி மாத்தி போட்டிருக்கோம் அவ்வளவுதான். உவமை தொகை அல்லது தொகை உவமை. இந்த உவம உருக்கு வெளிப்படையா நின்னா இதுக்கு பேரு விரி உவமை. விரினா தெரியுங்களா? விதி விதி ஆயிடக்கூடாது. தெரியுங்க, 4 ஆவணா, 4 ஆவணா விரி உவமை. விரி உவமை. இரு சொற்களுக்கு இடையில் உவம உருவுகள் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. இரு சொற்களுக்கு இடையில் உவம உருவுகள் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. போட்டு இந்த எக்ஸாம்பிள் எழுதுங்க. இந்த பாட்டு எங்க இருக்கு? புனையா ஓவியம் கடுப்ப. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன. இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். இவருங்க புனையா ஓவியம் கடுப்ப என்று கூறிய நூல்
என்ன நூல்? நெடுநல் வாடை. உரையா ஓவியம் புறம்பூந்தன்ன என்று பாடிய நூல் மணிமேகலை. பக்கத்துல எழுதிக்கோங்க. எங்க ஓவர் இருக்கு? அது தன்னன் இருக்கா, சேர்த்து இருக்கிறனால அண்ணன். இத சொல்லுங்க. மாரி அண்ண வன்கை. வளையை போன்று கைவால் கருதாமல் வழங்குகிற வன்மை மிக்க கைகளை கொண்டவர் மாரி அண்ண வன்கை. அப்ப அண்ணை என்பது அன்னை பண்ணிக்கணும். சரி, கையல் விழிங்க இலக்கண குறிப்பு என்ன? கயல் விழி உவமை தொகை. கயல் போன்ற விழி விரி உவமை. அர்த்தம் புரியுதா? ஏன்னா யோகம் மறைஞ்சிருக்கு, அங்க வெளிப்படையா இருக்கு. ஏன்னா அது எழுதிக்கோங்க. நீங்க நெடுநல் வாடை கேள்விப்பட்டதுல தமிழ் நூல். நெடுநல் வாடை. மாரி அண்ண வன்கை. மூணு சொல்லி என்ன தண்டகரம் வன்கை. வன்கைனா வல்லல் தன்மையுடைய கை. மலைய மாதிரி. மலையாள இவங்க வேணும் வேணாம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பார்க்குமா? எல்லாருக்கும் மழை பெய்தது போல தனக்கு வேண்டியவங்க வேண்டப்பட்டா படாதவன்ற எண்ணம் இல்லாம அனைவருக்கும் கொடுக்கிற கைகளை உடையவர். புரியுச்சா? அடுத்து போலமா? அடுத்து ரொம்ப முக்கியம். 4 உருவகம். உருவகம் படிச்சிருக்கீங்களா? உருவகம். உருவகம் இரு சொற்களுக்கு இடையில், இரு சொற்களுக்கு இடையில் இரு சொற்களுக்கு இடையில் ஆகிய என்னும் உருவு. ஆக ஆகிய என்னும் உருவக உருவு. ஆக கமல் ஆகிய என்னும் உருவக உருவு. ஆக ஆகிய என்னும் உருவக உருவு மறைந்து நின்று பொருள் தருவது. ஆக ஆகிய என்னும் உருவக உருவு மறைந்து நின்று பொருள் தருவது. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணுமே, ஏற்கனவே ஆகிய நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோமே சார். வண்ணம் வடிவம் அளவு சுவை குறித்த 2 சொற்களுக்கு இடையில் ஆகிய வந்தா பண்பு. சாதாரண 2 சொல்லுக்கு இடையில ஆக ஆகிய உருவக உருவு மறைச்சு வந்தா உருவகம். அர்த்தம் புரியுதா? உருவகம் கீழே எழுதிக்கோங்க. எப்பயுமே நீங்க ஸ்கூல் லைஃப்ல உங்க தமிழாசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, உவமை தொகை அப்படியே மாத்தி போட்டா என்ன கிடைச்சிரும்? உருவகம் கிடைச்சிரும். இப்ப கையல் விழி இருக்கா, இத உருவகமா மாத்தணும் நினைச்சா வெளி கயல், விழி கயல். அங்க மதிமுகம் இருக்கா, முகமதி. அங்க வாய்ப்பவளம், மொழித்தே. அடிக்கடி கேட்பான் மொழி அமுது. உங்க தளிர்கை இருக்குல்ல, கை தளிர். மலர்பதம் என்ன வரும்? கண்மலர். கரகமலம். கமலம்னா தாமரை. தாடி வராது, இது 2 வராது. உருவ சொல்லு. தாய் தமிழ் வரும். இது எல்லாம் உருவகம். இங்க பாருங்க, மாத்திர சொல்ல வந்த உருவகம். எல்லாமே மாத்தி தான் கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல.
சில ஆசிரியர்கள் தாங்களே சில உருவக சொற்களை பயன்படுத்தி கொண்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல முக்கியமா கேட்கிற உருவக சொற்கள் இதை எழுதுன பிறகு இதுக்கு கீழே எழுதிக்கலாம். இதை மாத்திலாம் போட முடியாது, இதை மாத்தி எழுதலாம். இங்க பாருங்க, என்னது? முத்திக்கனி, பசி கயிறு, காமத்தி, செல்வ செவிலி, செல்வ செவிலி, வியர்வை வெள்ளம், ஒளி அமுது, உலகப்பந்து, இதெல்லாம் இப்ப உங்க புக்ல இருக்கு ரொம்ப முக்கியமான சொல்லு. வாழ்க்கை போர், வாழ்க்கை போரா இல்லையா? வாழ்க்கை போரா போரா? போர், வாழ்க்கை போர். நாள் போராட்டமான வாழ்க்கை மென்ஷன் பண்றோம் இல்லையா? ஆமா இல்லையா? அந்த உலகத்தில் பிறப்பு என்பது இன்பமா துன்பமா? பிறப்பு என்பது இன்பமா துன்பமா? ரெண்டுமே கரெக்ட் தான். துன்பம், பிறப்பே துன்பம் தான். அது டிஎன்பிசிக்கு டெட்டுக்கு படிச்சு அதோட பெருந்துன்பம். மீளா துயரமா? மீளா துயரம். அது டெட்டுக்கு படிக்கிற 6ஆம் துயரம் தான். ஏன் டிஎன்பிசி கூட 1 கிலோமீட்டர் பாசிட்டிவ் பேசாம போயிடலாம். நான் இங்க தகுதி தேர்வு, நியமன தேர்வு, அந்த தேர்வு, இந்த தேர்வு, எல்லா தேர்வு. அதெல்லாம் பிஎட் சேர்க்கையெல்லாம் குறைஞ்சிச்சு தெரியும்ல. கவர்மெண்ட் சீட்லயும் டிடிஎட் பிஎட் எல்லாம் குறைஞ்சிச்சு. காரணம் டிடிஎட்ல இல்ல. அப்படியா? உங்க மேனேஜ்மெண்டே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அப்படியா? ஓ, பிஎட்க்கு இருக்கு. பிஎட் இல்லையா? என்ன பண்ணுங்க, எல்லாம் இவர்கள் போட்டு படிச்சிருக்காங்க. நீங்க வேற சென்னையில காலேஜுக்கே வர வேணாம், எக்ஸாமுக்கு மட்டும் வந்தா போதும் அப்படி சொல்லி அட்மிஷன் பண்ண. புரியுதா? எக்ஸாமுக்கு வர விருப்பம் 15,000 மட்டும் கொடுத்துடலாம். ஆமா, இர்ரெகுலரா. அப்ப என்ன கேட்டா, முறை சார்ந்த, அதான் சொல்ற, முறை சார்ந்த இதுல படிக்காம மத்த இதுல படிச்சு வரவங்க அந்த போட்டி தேர்வுல வர முடியாது. புரியுது இல்லையா? ப்ராப்பரான ஒரு இருக்காங்க. ஆமா, ப்ராப்பரான ஒரு இது ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். புரியுது இல்லையா? சரி, இப்ப இதுல என்ன மறைஞ்சிருக்கு? இதை விட்டு நான் மாத்துறதை விடுங்க, மிச்சத்தோட சொல்லுங்க. முத்திக்கனி கனிமுத்தா. அப்ப மாத்திர சூழ்நிலை இது வரும். இது நார்மலான உருவக சொல். அப்ப சின்ன லாஜிக், எப்படி உவமை தொகைக்கும் உருவகத்துக்கு அடிப்படை வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இவங்க சிம்பிள் சொல்ல மட்டும் நான் சொல்றேன், நீ அப்படியே புரிஞ்சுக்கும். இது என்னது? என்னது இது? என்னது இது? அப்படியே மாத்துங்க. இது என்னது? இத மாத்துங்க. இது என்னது? கொடுக்கப்பட்ட சொல்ல ரெண்டாம் பிரி. மதி, முக, கயல், விழி, அன்னை, தமிழ். முதல்ல நிக்கிற சொல்லு எப்பயுமே ஒரு உவமானமாக இருந்தா, காரணம் சொன்ன உவமானம் மீன்ஸ் உவமை, உவமேய மீன்ஸ் பொருள். இங்க ஃபர்ஸ்ட் உவமே, அடுத்து உவமானம். முதல்ல உவமைனா உவமை தொகை.
ரெண்டாவது உவமைன்னா ஒருவர். 4 ஆப்ஷன் கொடுக்குறப்ப மாத்திர சொல்ல கொடுத்தா, ஒருவேளை இந்த மாதிரி வார்த்தை கொடுத்தா நீங்கள் இதை பிரிச்சு பார்த்து உவமான உவமையும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுது இல்லையா? அப்ப சொல் பார்த்து கண்டுபிடிக்க தெரியும். நான் அதனாலதான் புக்ல இருக்க முக்கியமான வேலை எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். இதை மட்டும் படிக்க தெரியுமா? புக்ல அங்கங்க ஒரு இடத்துல இருக்காது. நம்ம மொத்தமா ஒரு இடத்துல எழுதுறனாலும் நீங்க நினைக்க கூடாது, அங்கங்கதான் இருக்கும். ஓகேவா? ரைட். இதை மட்டும் சும்மா சிம்பிளா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உவமை முதல்ல என்ன? உவமை தொகை. உவமை இரண்டாவது என்ன? உருவகம். என்ன மேடம்? அவங்க டவுட் கேட்கிறீங்க போல. இன்னும் எழுதணுமே, இதுவே நிறைய நோட்லாம் இந்த நோட்லாம் பத்தாது. இல்ல இல்ல, தமிழுக்கு தனி நோட், மேக்ஸுக்கு தனி, சப்ஜெக்ட் வைஸ் தனி நோட் வச்சுக்கோங்க. இது நீங்க ஒன் டைம் எழுதுறது, லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கிறது கிராமர் நோட். புரியுதா? நீங்க வேலை பார்க்குற வரைக்கும் இந்த நோட் உங்களுக்கு பயன்படும். அப்ப கிராமர் சொல்லி போகிறது. ஆமா தானே? என்ன மேடம்? தமிழ் சொல்லி கொடுப்பீங்க மேடம்? உங்க ஸ்கூல் காலேஜஸ்ல தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸ்டூடெண்ட் கேட்காம சொல்லி கொடுங்க. பரவாயில்ல, மேக்ஸ் டீச்சருக்கு தமிழ் தெரியுதுன்னா பெருசானே ஸ்டூடெண்ட் இருந்துருவாங்க. நம்ம டீச்சர் மாதிரி உலகத்துலயே ஆளு. இப்ப நெக்ஸ்ட் ஒன் கவனிச்சீங்க. 5th ஒன் 5 ஆ. சரி, உம்மென்னு சொல்லி தமிழ்ல என்ன சொல்றது? தமிழ்ல உம்முன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது பெயர் சொல்ல, வினை சொல்ல, இடை சொல்ல, உரி சொல்ல. அது பெயர் மாதிரி தெரியுதா? வினை மாதிரி தெரியுதா? ரெண்டு சொல்லுக்கு இடையில யூஸ் பண்ணலாமா? அவன் அவள் இடையில யூஸ் பண்ணுங்க. பகல் பயன்படுது. நாடு நகர் என்பது என்ன சொல்லு? ரெண்டு சொல்லுக்கு இடையில உம்முன்ற இடைச்சொல் மறைஞ்சிருந்து பொருள் தந்தா அது உண்மை. எழுதிக்கோங்க. 5 ஆ உண்மை தொகை. 5 ஆ உண்மை தொகை. அதான் உருவத்துல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இங்க பாருங்க, டவுட் இப்படி கேட்பாங்க. உருவக சொல் எது? வியர்வை எல்லாம். செல்வ செவிலி. ஏன் செல்வத்தை செவிலின்னு சொல்றாங்க தெரியுமா? செல்வமாகிய செவிலி. செல்வமாகிய செவிலி ஏன் தெரியுமா? கல்வி ஒருத்தவங்களுக்கு தாய் மாதிரி, பெற்ற தாய் மாதிரி. ஆனா செல்வம் ஒருத்தவங்களுக்கு செவிலி தாய் மாதிரி. பெற்ற தாய் எப்பயுமே நம்ம விட்டு பிரிய மாட்டாங்க, ஆனா செவிலி தாய் எப்பனாலும் பிரிஞ்சு போவாங்க. அப்ப என்னது? கல்வி நமக்கு பெற்ற தாய், செல்வம் நமக்கு செவிலி தாய். அப்ப செல்வத்தை செவிலி தாயாக உருவகம் பண்ணா செல்வ செவிலி. அடுத்தது கடல் தானை. பசி கயிறு. ஆன்சர் என்னது? கேள்வி என்ன? ஏன் கடல் தானை? கடல் போன்ற தானை. அப்ப என்னது? உவமை தொகை. மத்த எல்லாம் என்னது? உருவகம். உருவகம். கடல் போன்ற தானின்னு வரும். உண்மை தொகை மட்டும், உண்மை தொகை என்னுமை மட்டும் பார்த்து பிறகு சிம்பிள் தான். உண்மை என்ற சொல் இடை சொல் இல்லையா? விளக்கம் எழுதிக்கோங்க. இரு சொற்களுக்கு இடையில், இரு சொற்களுக்கு இடையில் உம்மென்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது. இரு சொற்களுக்கு இடையில் உம்மென்னும் இடைச்சொல் என்ன பண்றது? மறைந்து நின்று பொருள் தருவது.
தான தர்மம். ஓகேவா? இப்ப நீங்க சொல்லுங்க தான தர்மம் நாடு நகர் நாடும் நகரம். தான தர்மம் சிறுமுகம் அடவி மலையாறு அடவியும் மலையும் ஆறும். எங்க அஞ்சூர் பொருளுக்கு படிச்சாங்க. அடவினா காடு. அடுத்த சேர சோழ பாண்டியர். சேரரும் சோழரும் பாண்டியர். இடையில கம்மா வரக்கூடாது. கம்மா வந்தா வராது. ராப்பகல் இரவும் பகலும். 4 4 2. அப்ப என்ன அர்த்தம்? என்னும் சொல் 2 சொற்களுக்கு கீழே மறைஞ்சிருந்தா உண்மை தொகை. சரி, இதே என்னும் சொல் வெளிப்படையாகனா விதி உண்மைன்னு சொல்லணும். ஆனா விதி என்று தமிழ் நம்ம இல்ல. அப்ப எண்ணிக்கைப்படி எத்தனை முறைனாலும் வரலாம். அப்ப அதுக்கு பேரு எண்ணுண்மை. ஓகேவா? அப்ப மறைஞ்சிருந்தா உண்மை தொகை, வெளிப்படையாக இருந்தா எண்ணுண்மை. அடுத்து எழுதிக்கோங்க. 4 ஆவண்ணா சாரி 5 ஆவண்ணா எண்ணுண்மை. விழிப்பா இருக்கீங்க. செக் பண்ணி எதுவும் இல்ல. அடுத்த 5 ஆவண்ணா எண்ணுண்மை. இரு சொற்களுக்கு இடையில் என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. இதுல எல்லா வார்த்தையும் நீங்க புக்ல படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. மணிமேகலை சில கம்பராமன் சில பாடங்கள்ல சில சொற்கள் அறிவாரும். இரு சொற்களுக்கு இடையில் என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. ஓகேவா? எந்த நூல்ல இருக்கு? தேவியும் ஆயமும். எங்க ஆயம்னா என்னது? தேவினா தலைவி, ஆயம்னா தோழியர் கூட்டம். புக்ல படிச்சிருக்கீங்களா? மணிமேகலை வரும். தேவியும் ஆயமும் என்னும், அதாவது இரு சொற்களுக்கு இடையில் என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. என்னும் எழுத்தும் அன்பும் அறமும். அரணும் தான் அறமும். அந்த 3 போட்டிருக்கேன். பூவையும் பார்க்கலாமே. குயில்களும் வாயிலும் பார்த்து வாயிலும் சன்னலும். வாயிலும் ஜன்னலும் தேமாவும் இன்னொரு பாட்டுல தோரண வீதியும் தோமரு கோட்டியும் படிச்சிருக்கீங்களா? செய்யும் படிச்சிருந்தா ஞாபகம் வரும். அதே மாதிரி இங்க இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? உண்மை தொகை கிடைக்கும். நாங்க முக்கியமா கொஸ்டின்ல கேட்கிற வேர்டு மட்டும் எழுதி போட்டிருக்கேன். உங்க புக்ல இருந்து பாட்டு வரையில தோரண வீதியும் தோமரு கோட்டியும். கோட்டினா மன்றம். ஓகேவா? அத லாஸ்ட் ஒண்ணும் எழுதிக்கோங்க. வாயிலும் சந்தலும் தோரண வீதியும் தோமரு கோட்டியும் அவியிலும் வாழிலும். திருக்குறள் படிச்சீங்களா? என்ன குறள்? செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள். செவியோட சுவையவே உணராம நாவினுடைய சுவையை நன்கு உணர்ந்த மாக்கள் இந்த உலகத்துல இருந்தா என்ன, செத்தா என்ன? உங்களுக்கு புரியுதா? செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எல். அப்ப வள்ளுவருக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும்? லஞ்ச் பிரேக் கேட்டா, பிரேக் கேட்டா, சரி உங்களுக்கு பிரேக் போயிட்டு வாங்க. அது சொல்றேன். என்ன வேணும்? தோரண வீதியும் தோமரு கோட்டியும். கோட்டினா மன்றம். அதுக்கு மேல கீழே ஒரு லாஸ்ட் மேல எழுதிக்க. அவியினும் வாழினும். அவ்வளவுதான். டக்கு நாம இன்னொரு 5 இலக்கணம் முடிப்பேன். டக்குன்னு முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு ஆப்பிளக்கணம் போயிடலாமா? இல்ல நீங்க ஒரு டாபிக் பார்த்துருவோம்.
பார்த்துட்டா அப்ப நானும் நம்ம குட்டி குட்டி டாபிக் நிறைய இருக்கு. சீக்கிரம் வாங்க. இதை வீட்டு பேருக்கு நான் அழிச்சிட்டேன். Thank you.